துலாம் வந்து கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் தான். பட் கொஞ்சம் கஞ்சமான கேரக்டர். அவர் பாக்கெட்லேருந்து எதை எடுத்து செலவுலாம் பண்ண மாட்டார். அடுத்தவங்க செலவு பண்ணுறதெல்லாம் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணார். குரு சார்ந்த வேலையில் அவங்க இருக்கலாம். ஏதாவது கோல்டு ஆர்னமெண்ட்டுன்னு போச்சுன்னா சுக்கரன் வந்துடுவார் அந்த இடத்துல. முழு பார் பிஸ்கெட் இதெல்லாம் சொல்கிறது வந்து குரு வருவார். துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் வந்து ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க கையில் பணமே தங்காது. இதில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுல கொஞ்சம் ஒரு சிக்கல் இடர்பாடு இருக்கும். இன்கேஸ் அப்படி கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்குமே தவிர மற்றபடி முதலாவதாக துலாம் ராசினியர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? துலாம் வந்து கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் தான். பட் கொஞ்சம் கஞ்சமான கேரக்டர். அதாவது அவர் பாக்கெட்லேருந்து எதை எடுத்து செலவுலாம் பண்ண மாட்டார். அடுத்தவங்க செலவு பண்ணுறதெல்லாம் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அவங்க கொஞ்சம் ஜாலியான டைப்பு தான். நல்ல ஒரு நகைச்சுவை அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் சொல்லப்படுது. அவங்களும் வந்து நியூ ட்ரெண்டு, அது ஏன்னா சுக்கரனுடைய வீடு இல்லை, அது ட்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து அழகு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து கலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக நம்ம அந்த இடத்துல நேம் பதிச்சுக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. இன்கேஸ் சிங்கராக இருப்பாங்க, இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து இருப்பாங்க. ஓகே, சூப்பர். இந்த துலாம் ராசினியர்கள் வேலையில் சிறந்திருப்பாங்களா இல்லை தொழிலில் சிறந்திருப்பாங்களா? எந்த ஃபீல்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும்? வேலைன்றது நமக்கு 6ஆம் இடம் தான். 6ஆம் இடம் குரு பகவான் வருவார். ஸோ இந்த குரு வந்து அவங்களுக்கு குரு சார்ந்த வேலையில் அவங்க இருக்கலாம். ஏதாவது கோல்டுனா நகை கடை கிடையாது, இந்த பார் எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா. ஏன்னா ஆர்னமெண்ட்னு போச்சுன்னா சுக்கரன் வந்துடுவார் அந்த இடத்துல. ஓகே. கோல்டுன்ற இந்த கோல்டு முழு பார் பிஸ்கெட் இதெல்லாம் சொல்றது வந்து குரு வருவார். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசு பேங்க் பெரும் பணம் இருக்கிற இடத்துல வேலை பார்க்கலாம். இந்த எங்கெல்லாம் குரு பகவான் வந்து இருப்பாரோ அந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், இவதான் ஹெச்ஓடி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து குரு இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கும்போது நல்ல தொழில் ஸ்தானம் வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் வந்து சந்திரனா வராரு. அது வளர் சந்திரனா இருந்தால் சூப்பராக இருக்கும். தேய்பிற சந்திரனா இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஒரு விதமான இடையூறு கொடுக்கும். ஸோ அப்போ வந்து சந்திரனோடைய தொழில் நம்ம எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். சந்திரன் தொழில் எது? உணவு, அதுக்கப்புறம் தண்ணி, அதற்கப்புறம் ஜூஸ், இந்த பெட் பாட்டில் ஜூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதற்கப்புறம் உணவை வந்து பதப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சந்திரன் ரிலேட்டடாக அரிசி, இந்த மாதிரி ரிலேட்டடாக இதெல்லாமே நம்ம வந்து தொழில் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஓகே மேம், ஓகே மேம். இவங்களுக்கு வந்து துலாம் ராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் வந்து ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க கையில் பணமே தங்காது. ஓகேயா. பணம் வரும், ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடுன்றதுனால கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் அவங்களுக்கு 2ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாமுடைய 2ஆம் வீடு விருச்சிகம், செவ்வாய் இல்லை. ஸோ அதனால பணம்லாம் பல வழியில் நமக்கு வரும். அதுவும் மண் சார்ந்த பணம், கமிஷன் ஏஜென்சி பணம், இது எல்லாமே நமக்கு வரும். அதை வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை சேமித்து நம்ம வைக்கும்போது நம்ம அந்த பணத்தை பிற்பகுதியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டிங்கன்னா அந்த பணம் எதுவுமே நம்ம கையில் தங்காமல் வாஷ் அவுட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பணத்தை ஈட்டுறதுக்கான மூல காரணம், மூளை, அது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். ஈட்டிடுவாங்க, அதெல்லாம் வரவும் செஞ்சிடும். ஸோ அது ரீதியான பிரச்சனை வராமல் மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, ஓகே, சூப்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அமைப்பு. இந்த துலாம் ராசினியர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? குடும்பம் நல்லா இருக்கும். பார்ட்னராக வரவங்க இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இருப்பாங்க. ஆனால் இதில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுல கொஞ்சம் ஒரு சிக்கல் இடர்பாடு இருக்கும். இன்கேஸ் அப்படி கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் முற்பகுதி ஒரு 10 வருடம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி கலந்து ஹாப்பி இல்லாமல் அப்படியே போயிடும். 10க்கு மேலே ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்குமே தவிர மற்றபடி துலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்றது வந்து ஒரு 70லேருந்து 75% ஓகேவா இருக்கும். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து அம்மா அப்பா அந்த சொந்தம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க.
ஓகே அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா இவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கும்போது ரொம்பவே இதுவா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதான் சொன்னேனே, ஏற்கனவே ஒரு ராசிக்கு கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஆகாது. ஓகே ஸோ இந்த ஜென்ஸ் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் ஓகே, ரொம்ப க்ளோஸ்டா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நொட்டை, அந்த நொட்டை, இந்த நொட்டைன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளேயும் வரக்கூடிய பிரச்சனை இவங்க மேல திணிப்பாங்க. ஓகே அதனால அதை பேலன்ஸ் பண்ணி போக தெரிஞ்சணும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஓகே அப்படி இல்ல அப்படின்னா, அந்த 2 சைடுமே இவங்க விட்டுட்டு இவங்க தனியா வந்து நின்ற மாரி இருக்கும். ஓகே அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓகே மேம். மத்தபடி இவங்க வந்து அவங்களுடைய வாழ்வியல்ல இப்போ இதுதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு எல்லாமே இருக்குது, அந்த நோய் எதுவும் இல்லாம இருந்தாலே வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும், இல்ல மனப்பிரச்சனை இல்லாம இருந்தாலே இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நோயோ இல்ல மனம் சார்ந்த பிரச்சனைகளையோ சந்திக்க கூடமா? கண்டிப்பா. இவங்களுக்கும் வந்து இந்த போன் பிரச்சனை இருக்கும், நரம்பு பிரச்சனை இருக்கும், இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். வயிறுல வந்து நமக்கு இந்த கால் பிளாடர் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த சார்ந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதுலலாம் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வயிற்றுலலாம் சின்னதா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, உடனே நம்ம கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறதும், அசால்ட்டா விடாம கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். அதே மாதிரி நரம்பு பிரச்சனை வருதுனாலுமே, நம்ம அதற்கான உணவுகளோ, அதற்கான ஆரம்பத்திலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு போன் பிரச்சனைன்றது என்ன சொல்லணும்னா, இந்த ஜாயிண்ட்ஸ்லலாம் வரும் பிரச்சனை. ஓகே காமனை விட ஜாயிண்ட் பிரச்சனை வந்து வரும், அதிகமாக வரும். கால்சியம் டெஃபிஷியன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே மேம். அதை அவங்க தவிர்த்துக்கிட்டாங்கனாலும் சரியாகும். ஓகே. துலாம் ராசினியர்கள் வந்து இந்த கடவுளை போய் கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து வந்த வழியிலே திரும்பி போயிடும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடுறது சிறந்ததா இருக்கு? சுக்கரனை வந்து பிடிச்சிட்ட மகாலட்சுமி தாயோ இல்லைன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கரன், வெள்ளீஸ்வரன் சொல்லிட்டு சென்னையில இருக்க வெள்ளீஸ்வரர் கோவில், அந்த கோவில் கூட இவங்க போய் பிடிச்சி ரெகுலராக போயிட்டு வரும்போது நல்ல மாற்றம். ஓகே, வெள்ளீஸ்வரர் வந்து கெட்டியமா பிடிச்சுக்கிட்டா துலாம் ராசினியர்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்களுக்காக ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ.